ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் 2012 அமீர் கான் நடித்து வெளியான தலாஷ். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த படம் உங்களுக்கு புரியும். ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே இந்த படத்தோட மொத்த ஸ்டோரியும் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் அதிகாலையில் பீச் ரோடு வழியாக வேகமாக வந்துட்டு இருந்த ஒரு காரு திடீர்னு கண்ட்ரோல் மிஸ் ஆகி திரும்பி ரோடோட பிளாட்ஃபார்மில் ஏறி எகிரி போய் கடல் தண்ணியில் விழுந்து மூழ்கிடுது. அங்கே இருந்த ஒரு சில பேர் இந்த விபத்தை பார்த்துட்டு போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க. நிறைய போலீஸ்காரங்க ஸ்பாட்டுக்கு வந்து தண்ணியில மூழ்கி இருக்க காரை வெளியே எடுக்கிறதுக்கான ஏற்பாட்டை பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டர் சூரி சிங் இன்வெஸ்டிகேஷனுக்காக வராரு. சம்பவத்தை நேர்ல பார்த்தவங்க கிட்ட இருந்து என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறாரு. கூடிய சீக்கிரமே காரை தண்ணியில இருந்து வெளியே எடுத்து பாக்குறாங்க. டிரைவர் சீட்ல ஒருத்தர் இறந்து கிடக்குறாரு. இவரு ஃபேமஸான சினிமா ஆக்டர் அர்மான் கபூருங்கிற விஷயத்த போலீஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. கார்ல வேற யாரும் இல்ல, அவர் ஒருத்தர் மட்டும்தான் இருந்திருக்காரு. ஒரு சினிமா ஆக்டர் இறந்து போன விஷயம் டிவியில வருது. இறந்து போன ஆக்டரோட ஒய்ஃப் விஷயத்தை கேள்விப்பட்டு அவர் டெட் பாடியை வந்து பார்த்து ரொம்ப பதறி போறாங்க. சினிமா ஆக்டர் அர்மான் கபூர் அவர் மட்டும்தான் கார்ல இருந்தாருங்கிற விஷயத்தை கேட்டு அவரோட ஒய்ஃப் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா தன்னோட ஹஸ்பண்ட் என்னைக்குமே டிரைவர் இல்லாம தனியா கார் ஓட்டிட்டு போகவே மாட்டாரு. அதோட வெளியே எங்க போனாலும் அவரோட அசிஸ்டன்ட்டும் அவர் கூடவே எப்பவும் இருப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் இல்லாம அவர் தனியா காரை ஓட்டிட்டு போயிருக்காருனா இதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அவங்க சொல்லவும் அந்த டிரைவரும் அசிஸ்டன்ட்டும் யாருன்னு பார்த்து விசாரிக்க சொல்லி இன்ஸ்பெக்டர் எஸ்ஐட்ட சொல்றாரு. அந்த சினிமா ஆக்டரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சஞ்சயும் அவர் ஃப்ரெண்டு இறந்து போன விஷயத்தை கேள்விப்பட்டு அவருக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. கட் பண்ணா அதே சிட்டியில் இருக்கிற ஒரு ரெட் லைட் ஏரியாவை காட்டுறாங்க. அந்த ஏரியாவில் எடுபடி வேலை பார்த்துட்டு இருக்க ஒருத்தன் அங்கே இருக்கிற சஷிங்கிற ஒரு புரோக்கர் ஒருத்தருக்கு டீ கொண்டு வந்து கொடுத்துட்டு, அண்ணா விஷயம் தெரியுமா, சினிமா ஆக்டர் அர்மான் கபூர் நேற்று நைட்டு கார் ஆக்சிடென்ட்ல செத்துட்டான் அப்படின்னு சொல்லவும் அந்த புரோக்கர் அதை கேட்டு ஷாக் ஆகுறான். அந்த புரோக்கர் கூட மல்லிகான்னு ஒரு பொண்ணு இருக்கா. இவளும் ரெட் லைட் ஏரியாவில் ப்ராஸ்டியூட்டா தான் இருந்தா. இந்த புரோக்கருக்கு இவளை ரொம்ப பிடிச்சி போகவும் நிறைய பணம் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணி இவளை அங்கேருந்து கூட்டிட்டு வந்து தான் கூடவே நிரந்தரமா வைஃப் மாதிரி வச்சிட்டு இருக்கான். அர்மான் செத்ததை பத்தி அந்த எடுபடியால சொன்னதை கேட்டுட்டு மல்லிகா சஷிட்ட, என்னதான் அவன் செத்துட்டானா, நீ கூட அவனை நேற்று நைட்டு மீட் பண்ணேன்னு சொன்னியே அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட அந்த எடுபடியும், என்னன்னு நீங்க அவனை மீட் பண்ணீங்களான்னு கேட்கறான். புரோக்கருக்கு கோவம் வந்துருது. அந்த எடுபடியா ஒரு வேலை கொடுத்து வெளியே அனுப்பிட்டு மல்லிகாவை பலார்னு ஒரு அற விடுறான். நான் உன்கிட்ட தனியா இருக்கும்போது சொல்ற விஷயங்கள்லாம் மத்தவங்க முன்னாடி சொல்லக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறான். அடுத்ததா போலீஸ் ஸ்டேஷன் காட்டுறாங்க. போலீஸோட முதல் கட்ட விசாரணையில செத்து போன அர்மான் கபூர் அன்னைக்கு நைட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு கிளம்பும் போது 2:30 மணி ஆயிடுச்சு. கார் டிரைவர் கிட்டையும் அசிஸ்டன்ட் கிட்டையும் விசாரிச்சதுல அர்மான் கிளம்பும் போது அவர் கார்ல ஒரு கிரீன் கலர் பேக் இருந்துச்சுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதோட அன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா இந்த ரெண்டு பேரையும் வீட்டுக்கு கிளம்ப சொல்லிட்டு அர்மான் மட்டும் தனியா காரை ஓட்டிட்டு போறதா சொல்லிட்டு காரை எடுத்துட்டு போயிருக்கிறதா தெரிய வந்திருக்கு. அதோட அர்மானோட கார்ல இருந்ததா சொல்லப்படுற அந்த கிரீன் கலர் பேக்கும் போலீஸ் பார்க்கும்போது கார்ல இல்ல. ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து அர்மானோட வீடு எந்த சைட்ல இருக்கோ அதுக்கு நேர் ஆப்போசிட் சைட்ல தான் பீச் ரோடு இருக்கு. எதுக்காக அவர் அந்த நேரத்துல வீட்டுக்கு போகாம பீச் ரோட் சைட் போகணுங்கிற கேள்வியும் அவருக்கு ஏற்படுது. அடுத்ததான் அந்த புரோக்கரோட ரூமை காட்டுறாங்க. அந்த புரோக்கர் எங்கேயோ கிளம்புறதுக்காக ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கான். அவன் ரூம்ல சீக்கிரட்டா ஒளிச்சு வச்சிருந்த ஒரு கிரீன் கலர் பேக் ஃபுல்லா பணம் இருக்கு. அதை எடுத்து ட்ராலி பேக்ல அடிப்பகுதியில மறைச்சு வச்சுட்டு அது மேல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு பேக் பண்றான். அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் மல்லிகாட்ட ஒரு வேலையா வெளியூர் போறேன்னு சொல்றான். அந்த எடுபடியும் அப்பதான் அங்க சாப்பாடு கொண்டு வரான். அந்த புரோக்கர் அவன் போன்ல இருந்த சிம் கார்டு எடுத்து தூக்கி போட்டு அதுல புது சிம் கார்டு போடுறான். அதை கவனிக்கிற அந்த எடுபடி புரோக்கருக்கு தெரியாம கீழே கிடந்த அந்த பழைய சிம் கார்டு எடுத்து வந்து வச்சுக்கிறான். அர்மான் கபூர் டெத் கேஸ்ல இன்ஸ்பெக்டர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட் அவர் காரை ஓட்டிட்டு வரும்போது கார் நல்ல கண்டிஷன்ல இருந்திருக்கு. அவர் அந்த டைம்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கவும் இல்ல. காரோட டயர் மார்க்ஸை வச்சு பார்க்கும்போது வேகமா வந்துட்டு இருந்த காரு யார் மேலேயும் மோதாம அவாய்ட் பண்ண காரை சடனா திருப்பின மாதிரி இருக்கு. ஆனா அந்த டைம்ல ரோட்ல யாருமே இல்ல. அப்படி இருக்கும்போது கார் கண்ட்ரோல் மிஸ் ஆகி தண்ணில விட என்ன காரணமா இருந்திருக்கும்னு இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இப்போ இன்ஸ்பெக்டரோட ஃபேமிலியை பத்தி காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டரும் அவரோட ஒய்ஃப் மட்டும் தான் அந்த ஃபேமிலியில இருக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் வேற ஒரு ஊர்ல இருந்து இந்த சிட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கறனால இப்போ அவர் வீட்டையும் இங்கே ஷிஃப்ட் பண்ணிருக்காரு. இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃப் வீட்டுல திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு லேடி அங்க வராங்க. நான் இங்க பக்கத்து வீட்டுல தான் இருக்கேன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் சொல்லுங்க, நான் செய்றேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டீ போட்டு கொடுக்குறீங்களான்னு கேட்கறாங்க. இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃபும் சரின்னு டீ போட கிச்சனுக்கு போயிடுறாங்க. அப்போ அந்த லேடி அங்க இருந்த ஒரு பாக்ஸ்ல இருந்து ஒரு சின்ன பையனோட போட்டோவை எடுத்து பாக்குறாங்க. அந்த பையனை இதுக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்ச மாதிரி ஹலோ கரண் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சீன் அதோட கட் ஆகுது. அந்த சினிமா ஆக்டர் கேஸ்ல என்ன நடந்தது, ஏன் திடீர்னு கார் தண்ணியில போய் விழுந்ததுன்னு காரணத்தை கண்டுபிடிக்கவே முடியல. ஒரே மர்மமாவே இருக்கு. ஒருவேளை இது
தற்கொலையா இருக்குமோன்னு நினைச்சு அர்மான் கபூருக்கு ஏதாவது மன அழுத்தம் இருந்துதான்னு இன்ஸ்பெக்டர் அர்மானோட ஒய்ஃப் கிட்ட கேக்குறாரு. உடனே அவங்க கோவப்படுறாங்க. என்ன சார், உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு இந்த கேஸை சூசைட்னு சொல்லி க்ளோஸ் பண்ணலான்னு பாக்குறீங்களான்னு கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம எங்களோட அக்கௌண்டன்ட் இன்னைக்கு காலையில தான் ஒரு விஷயத்த சொன்னாரு. என்னோட ஹஸ்பண்ட் இறந்த அன்னைக்கு காலையில 20 லட்சம் ரூபாய் பணத்தை அக்கௌண்ட்ல இருந்து வித்ட்ரா பண்ணி எடுத்துட்டு போயிருக்காரு. அது ஏன்னு முதல்ல விசாரிங்கன்னு அவங்க சொல்றாங்க. அந்த அக்கௌண்டன்ட்டை விசாரிச்சா அவர் எதுக்காக பணத்தை எடுத்துட்டு போனாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. அதோட இன்னொரு இன்ஃபர்மேஷனையும் சொல்றாரு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல அர்மான் சார் 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டு போய் கொடுக்க சொன்னாரு. காரணமெல்லாம் எதுவும் சொல்லல. ரிசப்ஷன்ல வேலை செஞ்சுட்டு இருந்த முருகனுங்கிற ஒரு ஆள்கிட்ட பணத்தை கொடுக்க சொன்னாரு. நான் கொடுத்துட்டு வந்துட்டேன்னு அவர் சொல்றாரு. அந்த ஹோட்டலுக்கு போய் ரிசப்ஷன்ல வேலை செஞ்சுட்டு இருந்த முருகனை பத்தி விசாரிக்கிறாங்க. அவன் வேலையை விட்டு போய் பல மாசம் ஆகுது. இப்போ அவன் எங்க இருக்கானே தெரியாதுன்னு அவங்க சொல்றாங்க. இவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஏதோ பிளாக்மெயிலா இருக்கலான்னு இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. அடுத்தது அந்த புரோக்கரை காட்டுறாங்க. அவன் ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கி இருக்கான். யார்ட்டையோ போன்ல பேசிட்டு இருக்கான். நீங்க எனக்கு 50 லட்சம் ரூபாய் தர வேண்டியிருந்தது, 20 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டீங்க, இன்னும் 30 லட்சம் ரூபாய் பாக்கி இருக்குன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அந்த சீன் அதோட கட் ஆகுது. இன்ஸ்பெக்டர் தங்கி இருக்க அபார்ட்மெண்ட்ல பசங்களுக்குலாம் ஒரு டான்ஸ் ஷோ நடத்துறாங்க. அங்க வந்திருந்த எல்லாரும் அதை என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. ஆனா இன்ஸ்பெக்டரும் அவரோட ஒய்ஃப் மட்டும் எந்த ரியாக்ஷனும் இல்லாம எதையோ இழந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. அந்த ஷோ முடிஞ்சு வீட்டுக்கு போலான்னு பார்க்கும்போது அந்த பக்கத்து வீட்டு லேடி அவங்களாவே இவங்கள்ட்ட வந்து பேசுறாங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட, சார் நான் உங்களை ஒரு நாள் பார்த்து பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்க பையன் கரண் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டு இன்ஸ்பெக்டருக்கு கோவம் வருது. என்ன ஜோக் பண்றீங்களான்னு அவர் கேட்கவும், இல்ல சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, உங்க பையன் கரண் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறதா என்கிட்ட சொல்லியிருக்கான்னு அவங்க சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் இன்னும் கோவப்பட்டு, எங்களுக்கு எதையும் கேட்க விருப்பம் இல்ல, தொல்லை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒய்ஃபை கூட்டிட்டு போறாரு. அப்பயும் அந்த லேடி விடல. உங்க பையன் கரண் என்ன சொன்னா தெரியுமா, நான் நல்லா இருக்கேன்னு அப்பாட்ட சொல்லுங்க, அவங்கள கவலைப்பட வேணாம்னு சொல்லுங்க, நான் அப்பாட்ட பேசணும்னு அவர்கிட்ட சொல்லுங்கன்னு அவன் சொன்னான்னு அவங்க சொல்றாங்க. அதெல்லாம் காதலே வாங்காம அவர் ஒய்ஃபை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போனதும் அவங்களுக்கு எப்படி நம்ம பையன் கரண் பத்தி எல்லாம் தெரியும், அவங்கள்ட்ட அவனை பத்தி நான் எதுவுமே சொல்லலையே, பின்ன எப்படி அவங்களுக்கு தெரியும்னு ஒய்ஃப் கேக்குறாங்க. சில பேர் இப்படிதான் அடுத்தவங்களோட சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி காசு போடுங்க ஆவி பேய்னு சொல்லி இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம பையன் கரண் செத்துட்டான், அவனால யாருக்கிட்டையும் பேச முடியாது, நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. சில பேர் அவங்க கிட்ட பேசுறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, ஒருவேளை இவங்களும் அது மாதிரியே என்னமோ, அவங்க சொல்றது ஒருவேளை உண்மையா இருந்தா நம்ம பையன் கரண் நிஜமாவே நம்ம கிட்ட பேசணும்னு நினைக்கிறானா, ஒரு தடவை அவங்க என்ன சொல்றாங்கன்னு தான் பேசி பார்ப்போமேன்னு ஒய்ஃப் சொல்றாங்க. இதுக்கு மேல எல்லாம் இதை பத்தி என்னால பேச முடியாதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வெளியே போயிடுறாரு. கார் எடுத்துட்டு வேகமா கிளம்புறாரு. எதையோ யோசிச்சுக்கிட்டே வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இப்பதான் அவங்க பையன் கரனுக்கு என்ன ஆச்சுன்னு நமக்கு காட்டுறாங்க. சில மாசங்களுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டரும் அவரோட ஒய்ஃபும் அவங்க பையன் கரனை கூட்டிட்டு ஒரு பெரிய ஏரிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பிக்னிக் ஸ்பாட்க்கு போயிருக்காங்க. கூடவே அவங்க ஃப்ரெண்டு பையனையும் கூட்டிட்டு போயிருக்காங்க. இன்ஸ்பெக்டரும் ஒரு ஒய்ஃபும் ஒரு இடத்துல படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு பசங்களும் நாங்க தூரமா போய் விளையாடிட்டு வரோம்னு சொல்லிட்டு போறாங்க. இன்ஸ்பெக்டருக்கு ரொம்ப டயர்டா இருந்தனால எழுந்து அவங்க கூட போகாம சரி போய் பார்த்து பத்திரமா விளையாடிட்டு வாங்கன்னு பசங்களை அனுப்பி வச்சுட்டு இவங்க படுத்து தூங்கிட்டாரு. இந்த ரெண்டு பசங்களும் அங்க இருந்த ஒரு மோட்டர் போட்ல ஏறி விளையாட்டுத்தனமா அதை ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட தெரியாம ஓட்டி போட்டு கவுந்துருது. சத்தம் கேட்டு இன்ஸ்பெக்டரும் ஒய்ஃபும் பதறி போய் ஓடுறாங்க. தண்ணியில குதிச்சு நீந்து போய் ரெண்டு பசங்களையும் காப்பாத்தலான்னு போறாங்க. தண்ணியில தத்தளிச்சிட்டு இருந்த இவங்க ஃப்ரெண்டு பையனை பிடிச்சி காப்பாத்திடுறாங்க. ஆனா இவங்க பையன் கரனை காணும். இன்ஸ்பெக்டரும் தண்ணிக்குள்ள போய் ரொம்ப நேரம் தேடியும் பையன் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கல. இவங்க தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவங்க பையன் கரண் இறந்து போயிடுறான். நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்து இன்ஸ்பெக்டர் கண் கலங்குறாரு. தான் கூடவே இருந்தும் பையனோட உயிரை காப்பாற்ற முடியாம இப்படி சாக விட்டுட்டோமே நினைச்சு குற்ற உணர்ச்சியில காரை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு அழுகுறாரு. அப்ப அங்க ஒரு பொண்ணு வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுறாங்க. இவங்க ஒரு ப்ராஸ்டியூட் போல இருக்கு. இவங்க பேரு ரோசின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறாங்க. என்ன சார், உங்களை பார்த்தா ஏதோ சோகத்துல இருக்க மாதிரி இருக்கு, என் கூட வந்தா நான் உங்களுக்கு சொர்க்கத்தை காட்டுறேன்னு சொல்றாங்க. நான் ஒரு போலீஸ்காரன், முதல்ல அதை தெரிஞ்சுட்டு பேசுன்னு இவர் சொல்றாரு. போலீஸா இருந்தா என்ன சார், பக்கத்துல லிடோன்னு ஒரு ஹோட்டல் எனக்கு தெரியும், அங்க வேலை செய்யற எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப பழக்கமானவங்க, 6 வருஷமா நான் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கேன், நாம அங்க போலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு அவங்க சொல்றாங்க. ஆக்டர் அர்மான் கபூர் சொல்லி அவர் அக்கௌண்டன்ட் ஒரு ஹோட்டல் ரிசப்ஷன்ல 10 லட்சம் பணம் கொண்டு போய் கொடுத்ததா சொல்லியிருப்பார்ல, அந்த ஹோட்டலை பத்தி தான் இவங்களும் சொல்றாங்க. அந்த ஹோட்டல் பேரை கேட்டதும் இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் அலர்ட் ஆகுறாரு. இந்த பொண்ணை கார்ல ஏறி உட்கார சொல்லி, உனக்கு அங்க வேலை செஞ்ச எல்லாரையும் தெரியுமா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அங்க வேலை செஞ்ச முருகனுங்கிற ஒருத்தரை பத்தி தெரியுமான்னு கேக்குறாரு. ஆமா, அவன் எனக்கு நல்லா தெரியுமே, அவன் தமிழ்நாட்டுக்காரன் தான், அவனுக்கு எய்ட்ஸ் வந்துருச்சு, அதனால அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, இப்ப அவன் சொந்த ஊர் மேலூருக்கு போயிட்டான்னு அவங்க சொல்றாங்க. சரி, எனக்கு தேவையான தகவல் கிடைச்சிருச்சு, நீ போகலான்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ரோசியும் சரின்னு சொல்லி சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்ததா அந்த முருகனை மீட் பண்ண இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ அனுப்புறாரு. முருகனோட சொந்த ஊருக்கு போற எஸ்ஐ முருகன் வீட்டை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட போய் விசாரிச்சதுல சஷிங்கிற ஒரு புரோக்கர் சொல்லி தான் ஆக்டர் அர்மான் கபூரோட அக்கௌண்டன்ட் கிட்ட இருந்து இவர் 10 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி கொடுத்திருக்காரு. பணத்தை ரிசீவ் பண்ணி கொடுக்கறதுக்கு சஷி இவருக்கு 2000 ரூபாய் பணம் கொடுத்திருக்காருன்னு இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே அந்த புரோக்கர் சஷியை தேடி போலீஸ் அவங்க வீட்டுக்கு அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் மல்லிகாட்ட விசாரிச்சா அவர் எங்க போயிருக்காருன்னு எனக்கு தெரியல, எங்கேயோ வேலை விஷயமா வெளியூர்
உயிர் போயிருக்கிறதா சொல்லிட்டு போனாருன்னு அவங்க சொல்றாங்க. அடுத்ததா அந்த சசியோட எடுபடி ஒருத்தன் இருப்பான்னு அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவனை பிடிச்சி அடிச்சு சசி எங்கன்னு விசாரிக்கிறாங்க. அவனும் அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறான். தேவையில்லாம நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவனை காப்பாத்தலான்னு நினைக்காத. அவன் அர்மான் கபூர்ட்ட இருந்து 20 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்கான். அவன் தான் எங்களோட பிரைம் சஸ்பெக்ட். அவனை பத்தி தெரிஞ்சா உடனே எங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி மிரட்டி போலீஸ் அவனை அனுப்புறாங்க. போலீஸ் சொன்னதை கேட்ட இந்த எடுபிடிக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்கு. ஏதோ ஒரு ஐடியா வந்தவன் மாதிரி நேரா அவன் சசி ரூம்ல இருந்து எடுத்து வச்சிருந்த அந்த பழைய சிம் கார்டை எடுத்து போன்ல போட்டு ஆன் பண்றான். கடைசியா டயல் பண்ண நம்பருக்கு பயந்துகிட்டே கால் பண்றான். காலை ஆன்சர் பண்ற ஒருத்தர் சசி தான் பேசுறதா நினைச்சு சும்மா சும்மா ஏன் கால் பண்ணிட்டு இருக்க, நான் தான் உனக்கு நாளைக்கு பணம் தந்துறேன்னு சொன்னேன்ல, நாளைக்கு சாயங்காலம் ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு வந்து அங்க பணத்தை வாங்கிக்கோ, அது வரைக்கும் சும்மா கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. சோ இப்போ இவனுக்கும் சசி யாரையோ பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கிட்டு இருக்கான்னு தெரியுது. சைட் பை சைடு இன்ஸ்பெக்டரோட பர்சனல் லைஃபையும் காட்டுறாங்க. அவரோட பையன் கரண் இறந்ததுலேருந்து அவர் ஒரு நாள் கூட நைட்ல சரியா தூங்குறதே இல்ல. அவர் ஒய்ஃப்ட கூட முன்ன மாதிரி சரியா பேசுறதே இல்ல. ஏதோ ஒரு நடைப்பெண்ணம் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு. அன்னைக்கு பசங்க 2 பேரும் விளையாட போனேன்னு சொன்னப்ப அவங்கள தனியா அனுப்பாம இவர் அவங்க கூட போயிருந்தா இன்னைக்கு கரண் உயிரோட இருந்திருப்பான். தூக்கம் தான் முக்கியம்னு கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்தனால இவர் பையனை இழந்துட்டாரு. பையன் சாவுக்கு தானும் ஒரு வகையில காரணம்னு குற்ற உணர்ச்சியில அவரால் ஒரு நாளும் தூங்க முடியல. தான் பையன் கூட சந்தோஷமா விளையாண்ட நாட்கள் நிகழ்வுகள் அவர் கண்ணு முன்னாடி வந்து போகுது. அவரால் அதெல்லாம் மறந்துட்டு நார்மலா இருக்கவே முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ரோட்ல ஒரு சின்ன பையனை பார்த்தா கூட அவருக்கு தான் பையன் ஞாபகம் தான் வருது. இன்ஸ்பெக்டரோட அந்த பக்கத்து வீட்டு லேடி மறுபடியும் ஒரு ஒய்ஃபை அப்ரோச் பண்றாங்க. உங்க பையன் உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறான், அவன்கிட்ட பேச நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்றாங்க. அவங்க வீட்டுக்கு அவங்கள கூட்டிட்டு போய் மெழுகுவத்தி எல்லாம் ஏத்தி வச்சு ஏதோ மெடிடேஷன் மாதிரி பண்றாங்க. திடீர்னு ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி பேப்பர்ல ஏதோ வேக வேகமா எழுதுறாங்க. அதுல அவங்க பையன் கரணே அவங்க அம்மாட்ட பேசுற மாதிரியான வாசகங்கள் இருக்கு. கரணோட அம்மாவும் தான் பையன் தான் கூட பேசுறான்னு ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. அதே நேரம் இங்க இன்ஸ்பெக்டர் இந்த கேஸை பத்தி தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு ஒரு நியூஸ் வருது. முத நாள் நைட்டு ஃபெஸ்டிவல் நடந்த அந்த இடத்துல ஒருத்தன் தலையில சுடப்பட்டு இறந்திருக்கான்னு நியூஸ் வருது. யாருன்னு பார்த்தா இறந்து போனது அந்த புரோக்கர் சசி தான். யாரோ அவனை தூரத்துல இருந்து ஸ்னைப்பர் மூலமா தலையில ஷூட் பண்ணிருக்காங்க. அவன் பாடி பக்கத்துல ஒரு ட்ராலி பேக் இருந்துச்சுன்னு அந்த பேக்கை கொண்டு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது பேக்கோட அடிப்பகுதியில் 20 லட்ச ரூபாய் பணத்தை மறைச்சு வச்சிருந்ததை கண்டுபிடிக்கிறாங்க. புரோக்கர் சசி இறந்த விஷயம் ஏரியா ஃபுல்லா பரவுது. அந்த எடுபிடிக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு அவன் ஷாக் ஆகுறான். அவன் இது வரைக்கும் பார்த்த கேட்ட விஷயங்கள்லாம் வச்சு இவன் ஒரு சில விஷயங்களை கெஸ் பண்றான். சசி யாரோ ஒரு பணக்காரனை ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கிட்டு இருக்கான். ஏற்கனவே 20 லட்ச ரூபா வாங்கிட்டான். மிச்ச பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லி அவனை ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு வர வச்சு அவங்களே இவனை ஷூட் பண்ணி கொண்டு இருக்காங்கன்னு அவன் புரிஞ்சுக்கிறான். அர்மான் கபூர் கிட்ட பச்சை கலர் பேக்ல சசி பணம் வாங்கியிருக்கான்னு போலீஸ் சொல்லியிருப்பாங்க. சசி ரூம்ல ஏற்கனவே ஒரு பச்சை கலர் பேக்கை அவன் ஒளிஞ்சிருந்து பார்த்திருக்கான். அப்படின்னா சசி ரூம்ல தான் அந்த பணம் இருக்கும்னு ஒரு முடிவுக்கு வரான். சசி கூட இருந்த அந்த மல்லிகாவை அவன் எங்க இருந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தானோ அங்கேருந்தே 2 அடியாளுங்களை கூட்டிட்டு அந்த எடுபடி அவங்க ரூமுக்கு போறான். சசி தான் இறந்தாச்சே, இனி இவளை அந்த ரெட் லைட் ஏரியாவுக்கு கூட்டிட்டு வர சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அந்த அடியாளுங்க மல்லிகாவை இழுத்துட்டு போறாங்க. அவங்க போனதும் இந்த எடுபடி சசி ரூம்குள்ள போய் தேடி பார்க்கறான். அந்த பச்சை கலர் பேக் இருக்கு, ஆனா அதுல பணம் இல்ல. அதான் இப்ப போலீஸ்ட இருக்கே, வேற ஏதாவது இருக்கான்னு தேடி பார்க்கும்போது அங்க ஒரு சிடி இருக்கு. அதை பிளே பண்ணி பார்த்தா அதுல ஒரு ஹோட்டல்ல அர்மான் கபூரும் அவரோட 2 ஃப்ரெண்ட்ஸும் ரோசி கூட எங்கேயோ போற மாதிரியான சிசிடிவி வீடியோ இருக்கு. ரோசியை பார்த்த உடனே இந்த எடுபடி அதிர்ச்சி ஆகுறான். அவனுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. எப்பவோ சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் மிட் நைட்ல அந்த புரோக்கர் சசி அர்ஜென்ட்டா டாக்டரை கூட்டிட்டு வர சொல்லியிருப்பான். இவனும் டாக்டரை கூட்டிட்டு சசி சொன்ன இடத்துக்கு போறான். அங்க போய் பார்த்தா ரோசி அந்த ரூம்ல தலையில அடிபட்டு மயங்கி கிடக்கிறத இந்த எடுபடி பாக்குறான். இங்க பார்த்ததை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு அந்த சசி இவனை மிரட்டி இருப்பான். இதெல்லாம் இந்த எடுபடி நினைச்சு பாக்குறான். உடனே சசியோட சிம்ல இருந்த அந்த நம்பருக்கு பிசிஓல இருந்து கால் பண்றான். கால் எடுக்கிறது வேற யாரும் இல்ல, அர்மானோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சஞ்சய் தான். நான் தான் சசியோட ஃப்ரெண்டு பேசுறேன். என்ன சசியை பணம் கொடுக்குறேன்னு சொல்லி ஃபெஸ்டிவலுக்கு வர வச்சு சுட்டு கொன்னுட்டா நீங்க தப்பிச்சலான்னு நினைச்சீங்களா? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். அந்த பொண்ணை நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த வீடியோ மட்டும் போலீஸ் கைக்கு போச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அதை கேட்ட உடனே சஞ்சய் ஷாக் ஆயிடுறாரு. அப்படின்னா சசி ஆக்டர் அர்மான் கபூர் அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு இந்த 2 பேரையும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிளாக்மெயில் பண்ணி மிரட்டி பணம் வாங்கியிருக்கான்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அந்த எடுபடி பேசுனதை கேட்டு சஞ்சய் முகத்துல பயம் தெரியுது. இன்னும் 1 மணி நேரத்துல நான் கால் பண்ணுவேன், நான் கேட்கறத ரெடி பண்ணி தரலனா நீ ரொம்ப வருத்தப்படுவேன்னு சொல்லிட்டு அந்த எடுபடி போனை வச்சிடறான். அடுத்ததா இன்ஸ்பெக்டர் வீட்டை காட்டுறாங்க. வழக்கமா இல்லாம இன்ஸ்பெக்டரோட வைஃப் முகத்துல கொஞ்சம் சந்தோஷம் தெரியுது. அவங்க மகனோட ஆத்மா தான் கிட்ட பேசினதால அவங்க மனசு கொஞ்சம் அமைதியா இருக்கு. நாம இன்னைக்கு படத்துக்கு போயிட்டு அப்படியே வெளியே டின்னர் போயிட்டு வரலான்னு அவங்க சொல்றாங்க. இவரும் சரின்னு சொல்ல 2 பேரும் ஒரு காமெடி படத்துக்கு போறாங்க. படத்தை பார்த்து வைஃப் நல்லா மனசு விட்டு சிரிக்கிறாங்க. ஆனா இன்ஸ்பெக்டரால சிரிக்க முடியல. இருந்தாலும் வைஃப் சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறது அவருக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. தியேட்டர் விட்டு வெளியே வரும்போது பிக்னிக்ல இவங்க கூட வந்த அந்த சின்ன பையனும் அவங்க பேரண்ட்ஸும் வந்திருக்காங்க. இன்ஸ்பெக்டருக்கு அந்த பையனை பார்க்கும்போது தான் பையன் இறந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. அவரால் அவங்ககிட்ட சரியா முகம் கொடுத்து பேச முடியல. அவங்கள எப்படியோ அவாய்ட் பண்ற மாதிரியே பேசிட்டு வந்து
வந்துடுறாரு. வீட்டுக்கு போகும்போது ஏன் இப்படிலாம் அவங்ககிட்ட பிஹேவ் பண்றீங்க, அவங்கலாம் யாரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, நம்ம பையன் சேர்த்ததுக்கு அந்த பையன் ஒன்றும் காரணம் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. அது எனக்கு தெரியும், நம்ம பையன் சேர்த்தது என்னோட தப்பு தான், தூக்கம் தான் முக்கியம்னு நினைச்சு பசங்களை கவனிக்காம விட்டதுனால தான் இப்படி ஆச்சு, என்னோட அஜாக்கிரதையால தான் இப்படி ஆச்சுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அது ஒரு விபத்து, இதுல யாரையும் குத்தம் சொல்ல முடியாது, நானும் உங்களை ஒரு நாளும் குத்தம் சொன்னதில்லைன்னு வைஃப் சொல்றாங்க. ஆனாலும் இன்ஸ்பெக்டர் சமாதானம் ஆகல. தான் பையன் சாவுக்கு தான் தான் காரணம்னு நினைக்கிறாரு. அவருக்கு மனசு சரியில்லாம வைஃபை வீட்டுல இறக்கி விட்டு இவர் மட்டும் தனியா எங்கேயோ போறாரு. நேரா அந்த ரெட் லைட் ஏரியாவுக்கு போய் அங்க இவர் யாரோ தேடுற மாதிரி இருக்கு. அவர் ரோசியை தான் தேடுறாரு. ரோசியும் இவரை பார்த்துட்டு இவர் கிட்ட வராங்க. என்ன சார், என்ன தேடி தான் வந்தீங்களான்னு கேக்குறாங்க. நான் உன்ட்ட கொஞ்சம் பேசணும்னு இவர் சொல்றாரு. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது தூரத்துல நிக்கிற சில போலீஸ்காரங்க இவங்களே வித்தியாசமா பாக்குறாங்க. இத பாக்குற ரோசி, சரி நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், அங்க யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி ரோசி இன்ஸ்பெக்டரை பீச் ஓரமா இருக்கிற ஒரு அமைதியான இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. சார், இதான் என்னோட சீக்ரெட் பிளேஸ், இங்க யாரும் வரமாட்டாங்க, என்ன ஒருவேளை எங்க தேடியும் கிடைக்கலன்னா கண்டிப்பா நான் இங்கே தான் இருப்பேன். சரி, உங்க கேஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, அந்த ஆக்டர் எப்படி செத்தாருன்னு கண்டுபிடிச்சிங்களான்னு இவங்க கேட்க, இந்த கேஸ்ல என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல, எந்த ஒரு க்ளூ கிடைச்சாலும் அது கடைசியில ஒண்ணும் இல்லாம போயிடுது, நான் எதை தேடிட்டு இருக்கணும் அது என் கண்ணு முன்னாடியே இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா என்னால தான் அதை பார்க்க முடியல. சரி, அந்த புரோக்கர் சசி உன்னை ஏதாவது ஒரு ஃபேமஸான ஆக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்கானான்னு இவர் கேட்கும்போது, என்ன செத்து போன ஆக்டர் அர்மான் கிட்ட கூட்டிட்டு போயிருக்காருன்னு இன்டைரக்டா கேக்குறீங்களா, அவன் கூட நான் ஒரு நாள் இருந்தது இல்ல, ஆனா அவன் ஃப்ரெண்டு நிக்கில்னு ஒருத்தன் இருக்கான், அவன் தான் எங்களோட ரெகுலர் கிளைண்ட். 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நிக்கில் கூட ஒரு நாள் அர்மான் கபூரும் வந்திருந்தான், கூடவே இன்னொரு ஃப்ரெண்டும் வந்திருந்தான், ஆனா அவன் பேர் என்னன்னு எனக்கு தெரியாது, நாங்கெல்லாம் சேர்ந்து கார்ல ஒரு லாங் டிரைவ் போனோம், அவ்வளவுதான், மத்தபடி எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அவங்க சொல்றாங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டர், நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க, நீ ஏன் இந்த தொழில் பண்ற, நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, வேணும்னா சொல்லு, இங்க இருந்து உன்னை காப்பாத்தி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரேன்னு சொல்லவும், இல்ல சார், நான் செய்ய வேண்டிய சில முக்கியமான வேலைகள் பாக்கி இருக்கு, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன்னு அவங்க சொல்றாங்க. அடுத்ததா ரோசி சொன்ன அந்த ஆக்டரோட ஃப்ரெண்டு நிக்கிலுங்கிறவரை தேடி அவர் வீட்டுக்கு இன்ஸ்பெக்டர் போறாரு. அங்க போய் பார்த்தா 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல மண்டையில பலமா அடிபட்டு நிக்கில் கோமா ஸ்டேஜ்ல இருக்காருன்னு அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க. நிக்கிலும் பேச்சு மூச்சு இல்லாம பெட்லயே இருக்காரு. அடுத்ததா இன்ஸ்பெக்டர் அவரோட எஸ்ஐய ஒரு நாள் வீட்டுக்கு கெஸ்டா கூட்டிட்டு வராரு. வீட்டுல ஒய்ஃபை காணும், ஃப்ரெண்டு கூட படத்துக்கு போயிருக்கிறதா ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. சரின்னு அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணா, உங்க ஒய்ஃப் என் கூட இல்லையேன்னு அவங்க சொல்றாங்க. இன்ஸ்பெக்டருக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எதாச்சியா ரூமுக்கு போய் கபோர்டை திறந்து பார்த்தா அங்க நிறைய லெட்டர்ஸ் இருக்கு. இவங்க பையன் கரண் இவங்களுக்கு எழுதின மாதிரியான லெட்டர்ஸ் தான் அது. இதை பார்த்த உடனே இன்ஸ்பெக்டருக்கு புரிஞ்சிருச்சு, கண்டிப்பா இது அந்த பக்கத்து வீட்டு லேடியோட வேலையா தான் இருக்குன்னு கெஸ் பண்ணி நேரா அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா இவர் நினைச்ச மாதிரியே ஒய்ஃப் அங்கதான் இருக்கிறாங்க. 2 பேரும் முன்ன மாதிரி உங்க பையன் ஆத்மா கூட பேசுற முயற்சியில இருக்காங்க. இன்ஸ்பெக்டருக்கு செம கோவம் வந்துருது. ஏற்கனவே எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேன்ல, ஏன் திரும்ப திரும்ப இப்படி பண்றீங்கன்னு கண்ணா பின்னான்னு சத்தம் போடுறாரு. இங்க பாருங்க சார், நீங்க உங்க பையன் இறந்த துக்கத்துல இருந்தும் இன்னும் மீளவே இல்லை. அந்த வழியிலேருந்து நீங்க மீண்டு வந்தாதான் உங்களால நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும், இல்லைன்னா வேற சில பிரேத ஆத்மாக்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு அப்புறம் உங்களை மாதிரி நானும் டிப்ரெஷன்ல தான் இருந்தேன், அதனால தான் வேற ஆத்மாக்கள் என்கிட்ட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சதுன்னு அந்த லேடி சொல்றாங்க. இவர் எதையுமே காதுல வாங்கிக்காம ஒய்ஃபை வெளியே எடுத்துட்டு வராரு. அதை தொடர்ந்து இன்ஸ்பெக்டருக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் இந்த விஷயத்துல வாக்குவாதம் உண்டாகுது. இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃப் சொல்றாங்க, நம்ம பையன் செத்ததுல இருந்து நீங்க நடைபெணாம தான் இருக்கீங்க, என்கிட்ட ஒரு நாளாவது அன்பா பேசிருப்பீங்களா, வேலை இருக்கு வேலை இருக்குன்னு ராத்திரியான இங்கேயோ போயிடுறீங்க, நான் ஏதாவது கேட்டிருப்பேனா, என் மனசுக்கு எது நிம்மதி சந்தோஷத்தை தருதோ அதை நான் செய்யறேன், நீங்க ஏன் தடுக்கிறீங்கன்னு படபடன்னு பேசிட்டு போயிடுறாங்க. இன்ஸ்பெக்டரும் மனசுடைஞ்சு போய் ரோசியை மீட் பண்ண அந்த பீச் ஓரமா இருக்கிற இடத்துக்கு போறாரு. ரோசிட்ட பேசினா அவருக்கு கொஞ்சம் ஆறுதலா ஃபீல் பண்றாரு. ரோசியும் அங்க வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுறாங்க. என்ன சார், மறுபடியும் என்ன தேடி வந்திருக்கீங்க, மறுபடியும் உங்க கேஸ்க்கு தேவையான தகவல் ஏதாவது வேணுமான்னு கேட்கும்போது இன்ஸ்பெக்டர் கண் கலங்குறாரு. நான் நல்லா தூங்கிய பல நாட்கள் ஆகுது, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்றாரு. சரி ஏன் கூட வாங்கன்னு சொல்லி ரோசி அவரை ஒரு ஹோட்டல் ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, நீ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும்னு நினைச்சேன்னு சொல்லி அவரோட ஒய்ஃப் பையன் இருக்கிற போட்டோவை காட்டுறாரு. தான் பையன் இறந்த விஷயத்த சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. ரோசியும் அவருக்கு ஆறுதல் சொல்லி பேசிக்கிட்டு அவர் தலையை மெதுவா தடவி கொடுக்குறாங்க. இன்ஸ்பெக்டரும் அப்படியே தூங்கிடுறாரு. ரொம்ப நாள் கழிச்சு அன்னைக்கு தான் நல்லா தூங்குறாரு. காலையில இருந்து பார்த்தா இவர் மட்டும்தான் அந்த ரூம்ல இருக்காரு, ரோசி இல்ல. அடுத்த நாள் அந்த எடுபடி இப்போ சஞ்சய்க்கு கால் பண்ணி, நாளைக்கு காலையில 50 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துரு, நான் அப்பப்போ உனக்கு கால் பண்றேன், சசியை கொன்ன மாதிரி என்ன ஏதாவது செஞ்சிடலான்னு மட்டும் நினைச்சிடாத, நீ தான் ஏமாந்து போவான்னு சொல்றான். அடுத்த நாள் அந்த எடுபடி சொன்ன மாதிரி பணத்தை எடுத்துக்கிட்டு சஞ்சய் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாரு. எடுபடி அவருக்கு கால் பண்றான், உனக்கு பக்கத்துல இருக்க டாய்லெட்குள்ள போ, உள்ள ஒரு ப்ளூ பேக் இருக்கும், நீ கொண்டு வந்த பணத்தை எல்லாம் அதுக்குள்ள வச்சுக்கோ, அப்புறம் 4வது பிளாட்ஃபார்ம்ல இன்னும் 5 நிமிஷத்துல கிளம்ப போற ட்ரெயின்ல ஏறிக்கோன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். சஞ்சயும் அவன் சொன்ன மாதிரி அந்த ப்ளூ பேக்ல பணத்தை மாத்திக்கிட்டு அவன் சொன்ன ட்ரெயின்ல ஏறாரு. எடுபடியும் அந்த ட்ரெயின்ல ஏறான். அடுத்த ஸ்டாப் வர்றதுக்குள்ள மெதுவா சஞ்சய் கிட்ட போய் குடு பேக்னு சொல்லி வாங்கிக்கிறான். அதே நேரம் அடுத்த ஸ்டாப்ல ட்ரெயின் நின்னதும் வேகமா இறங்கி ஓடுறான். உடனே சஞ்சய் கூட்டிட்டு வந்திருந்த கூலிப்படை ஆளுங்க 2 பேரை சிக்னல் கொடுத்து அந்த எடுபடியை புடிங்கன்னு சஞ்சய் சொல்றாரு. 2 ரவுடி பசங்க எடுபடியை துரத்துறாங்க. அந்த எடுபடியும் எங்கெங்கயோ ஓடி அவங்கள டைவர்ட் பண்ணிட்டு
பண்ணிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்துருந்த ஒரு லேடி கிட்ட போறான். அந்த லேடியும் ரெட் லைட் ஏரியாவில் இருக்கவங்க தான். இந்த எடுபடியும் அந்த லேடியும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க மேல இவன் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கான். முதல் நாள் நைட்டே அவங்ககிட்ட விஷயத்த சொல்லி இந்த பணம் பிடுங்குற வேலைக்கு உதவிக்கு கூட்டிருப்பான். இதை மட்டும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டா நமக்கு 50 லட்ச ரூபா கிடைக்கும். இதை வச்சு நம்ம செட்டில் ஆயிடலான்னு சொல்லி தான் அவங்கள இங்க வர வச்சிருப்பான். அவங்க கிட்டயும் இப்ப ஒரு ப்ளூ பேக் இருக்கு. பணம் இருக்கிற பேக்கை அவங்கள்ட்ட கொடுத்து போக சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்திருந்த பேக்கை இவன் எடுத்துட்டு வேற பக்கமா ஓடுறான். ரவுடிங்க இவனை ஃபாலோ பண்ணி எப்படி அவனை பிடிச்சிடுறாங்க. பேக்கை வாங்கி பார்த்தா அதுல பணம் இல்ல, வெறும் பேப்பர் தான் இருக்கு. ஒரு பழைய பில்டிங்கோட மொட்டை மாடிக்கு இவனை கூட்டிட்டு போய் அடின்னு அடிச்சு விசாரிக்கிறாங்க. அவனும் எல்லா உண்மையும் சொல்லிடுறான். அந்த புரோக்கர் சசியோட பழைய சிம் கார்டில் இருந்த நம்பரை வச்சு தான் தோராயமா அவங்கள பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். இவனுக்கு நீங்க யாரு, உங்க பேர் என்னன்னு கூட தெரியாது. இவன் ஜஸ்ட் ஒரு எடுபடி தானே அடியாளுங்க சஞ்சய்க்கு கால் பண்ணி சொல்றாங்க. சரி அப்படின்னா அவனை கொன்னுடுங்கன்னு சஞ்சய் சொல்லவும் எடுபடியை 2-3 தடவை ஷூட் பண்ணிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. குண்டடி பட்டுவான் வழியால துடிச்சிட்டு இருக்கும்போது ரோசி அங்க வந்து நிக்கிறாங்க. இவன் அவங்கள பார்த்ததும் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். என்ன உன்னோட ஃப்ரெண்டுன்னு எத்தனை தடவை சொல்லியிருப்ப, என்னை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியான்னு இவங்க கேட்க, நான் ஒன்னும் பண்ணல ரோசின்னு சொல்லி பயந்துகிட்டே பின்னாடி போறான். அப்போ கால் ஸ்லிப் ஆகி உயரத்துல இருந்து கீழே விழுந்து செத்துறான். ஷூட் பண்ணிட்டு ஓடின ரவுடிங்கள ஒருத்தன் கீழே இறங்குறதுக்குள்ள அவன் தடுக்கி விழுந்து தலையில அடிபட்டு மயக்கமாயிடுறான். இன்னொருத்தன் தப்பிச்சு போயிடுறான். தலையில அடிபட்ட அந்த ரவுடியை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இன்ஸ்பெக்டர் இந்த ரவுடியை மிரட்டி விசாரிச்சதுல அர்மானோட ஃப்ரெண்டு சஞ்சய் தான் அந்த எடுபடியை கொல்ல சொல்லி எங்களுக்கு பணம் கொடுத்ததா உண்மையை சொல்லிடுறான். உடனே அரஸ்ட் வாரண்டோட இன்ஸ்பெக்டர் சஞ்சய் அரெஸ்ட் பண்ண அவர் வீட்டுக்கு போறாரு. அந்த எடுபடியை கொல்ல நீங்க அனுப்பின ஆளு உங்களை பத்தி எல்லா உண்மையும் சொல்லிட்டான், உங்களை அரெஸ்ட் பண்ண போறோம்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இனிமே தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிற சஞ்சய் நான் நடந்த எல்லா உண்மையும் சொல்லிடுறேன்னு சொல்லி 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்டர் அர்மான் கபூர், சஞ்சய், அப்புறம் இவங்களோட ஃப்ரெண்டு விக்கி, இவங்க 3 பேரும் ஒரு பேச்சுலர் பார்ட்டி பிளான் பண்ணாங்க. இவங்க ஃப்ரெண்டு விக்கிக்கு புரோக்கர் சசி கூட ரொம்ப நாள் டீலிங் இருக்கு. அவன் தான் சசிட்ட சொல்லி இவங்க கூட வரதுக்கு ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணான். இவங்க 3 பேரும் அந்த ஹோட்டல்ல இருந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு கார்ல போறாங்க. விக்கியும் அந்த பொண்ணும் பேக் சீட்ல உட்காந்துருக்காங்க. கார்ல வேகமா போயிட்டு இருக்கும்போது விக்கி அந்த பொண்ணு கிட்ட சில்மிஷம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போ எதிர்பாராத விதமா கார் டோர் ஓபன் ஆகி 2 பேரும் கீழே விழுந்ததுல 2 பேருக்கும் தலையில பலமா அடிபட்டுருது. உடனே காரை நிப்பாட்டி அர்மானும் சஞ்சயும் விக்கிய தூக்கி கார்ல ஏத்துறாங்க. டேய் அந்த பொண்ணு அடிபட்டு கிடக்குறா, அவளையும் கூட்டிட்டு போலான்னு அர்மான் சொல்றாரு. ஆனா சஞ்சய் அதுக்கு ஒத்துக்கல. இந்த பொண்ணையும் கூட்டிட்டு போனா நம்ம பிரச்சனை மாட்டிப்போம், அவளை அங்கேயே விட்டு அந்த புரோக்கர் சசிக்கு கால் பண்ணு, அவன் வந்து பாத்துப்பான்னு சொல்லி அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு இவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறமா சசி இவங்க 3 பேரும் அந்த ஹோட்டல்ல இருந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு போனப்போ ஹோட்டல் சிசிடிவில ரெக்கார்ட் இருந்த வீடியோ உள்ள டிவிடியை உங்களுக்கு அனுப்பி, நீங்க கூட்டிட்டு போன அந்த பொண்ணு செத்து போயிட்டா, அதுக்கு நீங்க தான் காரணம், இந்த சிசிடிவி வீடியோ போலீஸ் கைக்கு போனா நீங்க 3 பேரும் தான் அரெஸ்ட் ஆவீங்கன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி தான் சசி இவங்கள்ட்ட பணம் வாங்கியிருக்கான். அந்த பொண்ணோட பாடியை எங்கேயோ புதைச்சிட்டதாகவும் சொன்னான்னு சஞ்சய் சொல்லி முடிக்கிறாரு. உடனே இன்ஸ்பெக்டர் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பாக்குறாரு. இவங்க கூட்டிட்டு போனதா சொன்ன அந்த பொண்ணு இன்ஸ்பெக்டருக்கு ஏற்கனவே பழக்கமான ரோசி தான். இதை பார்த்து ஷாக் ஆகிற இன்ஸ்பெக்டர், இவளை எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே, இவ பேரு ரோசி, இவளை சமீபத்துல நான் பல தடவை மீட் பண்ணியிருக்கேன், இவ தான் இந்த கேஸ்ல எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா, இவ உயிரோட இருக்கும்போது சசி இவ இறந்துட்டதா சொல்லி உங்களை பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கியிருக்கான், அப்படின்னா ரோசிக்கும் இந்த பிளாக்மெயில பங்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது ரோசி எதுக்காக போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும், ரோசியை பிடிச்சு விசாரிச்சா நமக்கு எல்லாமே கிளியர் ஆயிடும்னு இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. அதோட சஞ்சயை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாரு. இன்ஸ்பெக்டரும் சஞ்சயும் மட்டும் ஒரு போலீஸ் ஜீப்ல போறாங்க. மத்தவங்க எல்லாம் வேற ஜீப்ல பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே அர்மானுக்கு ஆக்சிடென்ட் ஆனா அதே பீச் ரோடு வழியா தான் இப்ப இவங்க போயிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா ரோசி நடு ரோட்ல இவங்க காருக்கு முன்னாடி நிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் அதிர்ச்சி ஆகி கார் அவங்க மேல இடிச்சிட கூடாதுன்னு டக்குன்னு வண்டியை திருப்புறாரு. வண்டி கண்ட்ரோல் மிஸ் ஆகி பிளாட்ஃபார்ம்ல ஏறி பாஞ்சு போய் கடலுக்குள்ள விழுந்துருது. அர்மானுக்கு என்ன நடந்ததோ அதே மாதிரி இப்ப இவங்களுக்கு நடக்குது. கடலுக்குள்ள விழுந்த வண்டி தண்ணில மூழ்கி ஆழத்துக்கு போயிடுது. சஞ்சய் தலையில அடிபட்டு மூச்சு திணறி இறந்து போயிட்டாரு. சரி நம்மளாவது தப்பிக்கலான்னு இன்ஸ்பெக்டர் கார் டோரை ஓபன் பண்ணலான்னு பார்த்தா 2 டோரும் ஸ்டக் ஆகி ஓபன் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு இருக்காரு. அப்பதான் இன்ஸ்பெக்டர் ஒரு விஷயத்த பாக்குறாரு. ரோசி தண்ணிக்குள்ள பதட்டமே இல்லாம ரொம்ப கூலா நீந்தி வந்துட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் அவங்களே ஆச்சரியமா பாக்குறாரு. மெதுவா நீந்தி கிட்ட வர ரோசி கார் கதவை திறந்து இன்ஸ்பெக்டரை வெளியே வர வச்சு அவர் தண்ணிக்கு மேல போக ஹெல்ப் பண்ணிட்டு அவங்க தண்ணிக்குள்ளேயே காணாம போயிடுறாங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டர் தண்ணிக்கு மேல வந்துடுறாரு. போலீஸ் டீம்லாம் அங்க வந்து செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் நடந்த எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி கார்ல இருந்து கீழே விழுந்த ரோசிய சசி கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்த பாத்திருக்கான். ஆனா அப்பவே அவங்க இறந்து போயிட்டாங்க. இவ்வளவு நாள் அவங்களோட ஆவிதான் இவர் கூட பேசி தான் சாவுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு இன்ஸ்பெக்டருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. தான் சாவுக்கு காரணமானவங்களையும் பழி வாங்கியிருக்குன்னு இன்ஸ்பெக்டர் புரிஞ்சுக்கிறாரு. இந்த விஷயத்தெல்லாம் சுப்பீரியர் ஆபீசர்ட்ட சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன சார் உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா, அப்போ நீங்க பேய பார்த்தேன்னு சொல்ல போறீங்களா, உங்களுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்ல நல்ல மதிப்பு மரியாதையும் இருக்கு, ஆனா சமீபமா கொஞ்ச நாளா நீங்க நைட்ல தூங்காம சுத்திட்டு இருக்கீங்க, தனியா நின்று உங்க கூடவே பேசிட்டு இருக்கீங்கன்னு நேர்ல பார்த்த நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களே சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லும் போது அப்போதான் இன்ஸ்பெக்டருக்கு புரியுது. இவர் ரோசி கிட்ட கார்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும் போதும் மற்ற இடங்கள்ல ரோசியை பார்த்து பேசும்போதும் இவர் கண்ணுக்கு மட்டும்தான் ரோசி தெரிஞ்சிருக்காங்க, வேற
வேற யாரு கண்ணுக்கும் தெரியல. இதை தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு இந்த இன்ஸ்பெக்டர் தான் பைத்தியம் மாதிரி தனியா நின்று பேசிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கு. நீங்க சொன்ன விஷயத்தெல்லாம் கேஸ் ஃபைல எழுதுனா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்கள பைத்தியம்னு நினைப்பாங்க. உங்களை பார்த்து தான் எல்லாரும் சிரிப்பாங்க. அர்மான் கபூர் ஆக்சிடென்ட்ல செத்துட்டாரு. தப்பு பண்ண அந்த சஞ்சயும் ஆக்சிடென்ட்ல செத்துட்டாரு. இவங்கள பிளாக்மெயில் பண்ண அந்த 2 பேரும் இப்ப செத்துட்டாங்க. இதோட கேஸை க்ளோஸ் பண்ணுங்க. ஒரு 2 மாசம் லீவ் எடுத்துட்டு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்னு ஆபீசர் சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் இது வரைக்கும் ரோசி தாங்கிட்ட பேசின எல்லா விஷயத்தையும் நினைச்சு பாக்குறாரு. ரோசி எல்லாத்தையுமே ஒரு உள்ள அர்த்தத்தோட தான் பேசியிருப்பாங்க. அந்த பக்கத்து வீட்டு லேடியும் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. நீங்க உங்க மகனை பிரிஞ்ச துக்கத்தோடவே இருந்தா வேற பிரேத ஆத்மாக்கள் உங்களை நோக்கி அட்ராக்ட் ஆகும்னு அவங்க ஒரு வாட்டி சொல்லியிருப்பாங்க. தான் தன்னோட மகனை இழந்த சோகத்தை மறக்காம அந்த துக்கத்தோடவே இருக்கிறனால தான் ரோசியோட ஆத்மாவை நம்ம அட்ராக்ட் பண்ணிருக்கோம்னு இன்ஸ்பெக்டர் புரிஞ்சுக்கிறாரு. இப்பதான் இவருக்கு இந்த ஆத்மா மேல எல்லாம் நம்பிக்கை வருது. தன்னோட பையன் கரண் தாங்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டது உண்மையா இருக்கலாம்னு நம்பிக்கை வருது. இன்ஸ்பெக்டர் கண் கலங்கிக்கிட்டே தனியா ஒரு இடத்துக்கு போய் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் ரோசி என்னை எங்க தேடியும் கிடைக்கலன்னா கண்டிப்பா இங்க இருப்பேன்னு சொல்லி ஒரு இடத்த மென்ஷன் பண்ணிருப்பாங்க. உடனே அந்த இடத்துக்கு போற இன்ஸ்பெக்டர் அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரம் தோண்டினதும் அங்க ஒரு எலும்பு கூட இருக்கு. அதோட கையில வித்தியாசமான ஒரு மோதிரம் ஒண்ணு இருக்கு. ரோசி இன்ஸ்பெக்டரை மீட் பண்ணி பேசும்போதெல்லாம் இந்த மோதிரத்தை இன்ஸ்பெக்டர் அவங்க கையில பார்த்திருப்பாரு. சோ இதுதான் ரோசி, இங்கதான் அவங்கள புதைச்சிருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த மோதிரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இன்ஸ்பெக்டர் ரோசிக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை அவரே செஞ்சு முடிக்கிறாரு. வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு அந்த மோதிரத்தை ரோசி ஞாபகமா எடுத்து பீரோல வைக்கலான்னு போகும்போது அங்க ஒரு லெட்டர் இருக்கிறத பாக்குறாரு. வழக்கம் போல அந்த பக்கத்து வீட்டு லேடி இவங்க பையன் பேசினதா சொல்லி எழுதின லெட்டர் தான் அது. அதை எடுத்துட்டு தான் பையன் இறந்த இடத்துக்கு போய் அங்க உட்காந்து அதை படிக்கிறாரு. ஹலோ அப்பா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். நீங்களும் என்ன மிஸ் பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு நடந்ததுல உங்க தப்பு எதுவுமே கிடையாது. என்னோட தப்பு தான். என்ன மன்னிச்சிருங்க. நடந்த எதையுமே நீ மாத்த முடியாது. உங்களை நீங்களே பிளேம் பண்ணிட்டு சோகமா இருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா கூட சண்டை போடாதீங்க, சந்தோஷமா இருங்க. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தாதான் என்னால சந்தோஷமா இருக்க முடியும்னு அந்த லெட்டர்ல எழுதிருக்கு. லெட்டரை படிக்கிற இன்ஸ்பெக்டர் தான் பையனை நினைச்சு கதறி அழுகுறாரு. இவர் இப்படி அழுதுட்டு இருக்கும்போது இவரை தேடி ஒரு வைஃப் அங்க வந்துடுறாங்க. ஹஸ்பண்ட் அழறத பார்த்துட்டு அவரை ஆறுதலா ஹக் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறமாவது தன்னோட ஹஸ்பண்ட் மகனை இழந்த சோகத்திலேருந்து மீண்டு வருவாருங்கிற நம்பிக்கை அவர் வைஃபுக்கு ஏற்படுது. அண்ட் இதோட இந்த படம் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம மித்ரன் வாய்ஸ் ஓவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் உங்களை வேற ஒரு நல்ல படத்தோட மீட் பண்றேன். நன்றி.